Good morning students. The next loose connective tissue. Loose connective tissue ஆனது தளர்வான இணைப்பு திசுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இது வந்து என்னது கனெக்டிவ் டிஷ்யூவோட ஒரு டைப். இந்த லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து ஃபர்தராக டிவைடட் இன்டு ஏரோலார் டிஷ்யூ, அடிப்போஸ் டிஷ்யூ, ரெட்டிகுலார் டிஷ்யூ அப்படின்னு 3 சப்டிவைட் ஆகுது. இப்போ இந்த லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். In this tissue, the cells and fibers are loosely arranged in a semi-fluid ground substances. இவ்வகை திசுக்களில் உள்ள செல்களும் நாரிழைகளும் அரை திரவ வடிவத்தில் காணப்படும் அடிப்படை பொருட்களில் தளர்வாக அமைந்துள்ளன. நமக்கு தெரியும் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ்னால் அடிப்படை பொருள், செமிஃப்ளூயிட்னா அரை திரவ வடிவ நிலையில் காணப்படுகின்றன. இதில் இருக்கக்கூடிய செல்களும் நாரிழைகளும் செல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ்னால் நாரிழைகளும் அரை திரவ வடிவில் காணப்படுகின்றன. அரை திரவ வடிவில் அடிப்படை பொருட்களில் தளர்வாக அமைந்துள்ளன. ஃபார் எக்ஸாம்பிள், த ஏரோலார் கனெக்டிவ் டிஷ்யூ beneath the skin act as a support framework for epithelium and act as a reservoir of water and salt for the surrounding body tissues, hence aptly called tissue fluid. ஏரோலார் கனெக்டிவ் டிஷ்யூவானது எபித்தீலியத்திற்கு தாங்கு தன்மை அளிக்கின்றது. தாங்கு ஃப்ரேம்வொர்க்னா சட்டகமாக பயன்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சரௌண்டிங் டிஷ்யூஸ், அதை சுற்றி உள்ள திசுக்களுக்கு ரிசர்வயர் மீன்ஸ் தேக்கி வைக்க இடமாக எதை தேக்கி வைக்கிது, வாட்டர் அண்ட் சால்ட்ஸ், அது அருகில் இருக்கக்கூடிய அந்த திசுக்களுக்கு நீரையும் உப்பையும் தேக்கி வைக்கக்கூடிய தேக்கிடமாகவும் அந்த என்னது ஏரோலார் கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி இந்த ஏரோலார் டிஷ்யூவானது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திசுக்களுக்கு நீரையும் உப்பையும் சேமித்து வைக்கக்கூடிய தேக்கிடமாக இருப்பதனால் இந்த திசுவை திசு திரவம் என்று பொருத்தமாக அழைக்கப்படுகின்றது. வாட் இஸ் டிஷ்யூ ஃப்ளூயிட்ன்றது ஒரு கொஷின்ஸ் வந்து 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஏரோலார் கனெக்டிவ் டிஷ்யூ. இது வந்து என்னது, அந்த எபித்தீலியத்துக்கு தாங்கு சட்டகமாகவும் அருகில் உள்ள திசுக்களுக்கு நீரையும் உப்பையும் தேக்கி வைக்கக்கூடிய தேக்கிடமாகவும் இருப்பதனால் இந்த திசுவை வந்து திரவ திசுன்னு செல்லமாக அழைக்கப்படுது. இட் கண்டைன்ஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட், மேக்ரோபேஜஸ் அண்ட் மாஸ்ட் செல்ஸ். இந்த ஏரோலார் டிஷ்யூவில் இட் கண்டைன்ஸ் ஃபைப்ரோபிளாஸ்டுகள், மேக்ரோபேஜஸ்கள் மற்றும் மாஸ்ட் செல்கள் ஆகியவை காணப்படுகின்றன. லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய செகண்ட் டைப் வந்து அடிப்போஸ் டிஷ்யூஸ். இட் இஸ் சிமிலர் டு ஏரோலார் டிஷ்யூஸ். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அந்த ஏரோலார் டிஷ்யூவை போலவே காணப்படுது. இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதோட அமைப்பிலும் அதனுடைய செயலிலும் பார்க்குறதுக்கு இந்த அடிப்போஸ் டிஷ்யூவானது எது மாதிரி இருக்குது, இந்த ஏரோலார் டிஷ்யூ மாதிரியே இருக்குது. அண்ட் லொக்கேட்டட் பினீத் த ஸ்கின்ஸ், இது வந்து தோலுக்கு பின்னாடி காணப்படுது. அடிப்போசைட்ஸ் காமன்லி கால்டு அடிப்போஸ் ஆர் ஃபேட் செல்ஸ். அடிப்போசைட்ஸ் வந்து பொதுவாக எப்படி அழைக்கப்படுதுன்னா அடிப்போஸ் அல்லது ஃபேட் செல்ஸ், கொழுப்பு செல்கள் என்று பொதுவாக அழைக்கப்படுகின்றது. இந்த அடிப்போசைட்ஸ் வந்து இந்த செல் டிஷ்யூஸில் செல் கூட்டத்தில் மாசுன கூட்டம், இந்த செல் கூட்டத்தில் வந்து 90% அளவுக்கு அதிக அளவில் காணப்படக்கூடியது. அந்த அடிப்போஸ் டிஷ்யூஸில் அந்த செல் கூட்டத்தில் இந்த அடிப்போசைட்ஸ் ஆனது 90% ரொம்பவும் கூட்டத்தில் அதிக அளவு மேலோங்கி காணப்படக்கூடிய செல் வந்து அடிப்போசைட்ஸ்.